காதல் கடவுள் படைச்சதுலே ஒரு அழகான விஷயம். எந்த விஷயத்தில் மனுஷனுங்க ஒத்து போவாங்கன்னு சொல்லிட்டு படைச்ச கடவுளுக்கே தெரியாது. அதுக்காக கடவுள் படைச்ச ஒரு அழகான உறவு தான் காதல். லவ் பண்ணுறவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் ஒன்றா வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க தான் நம்ம கதையோட காவிய தலைவி. பேர் மரியா. ஆனால் இவங்க புருஷன் இவங்களை செல்லமாக கூப்பிடுற பேர் முனியம்மா. பாட்டி வாடா. பாட்டி பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு பாட்டி. அன்பு, இந்த ஒரே ஒரு பக்கத்தை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போட்டு சாப்பிட்டுக்கோடா. கிளவி திமுற பாரு. சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லடா, தாத்தா வந்த உடனே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் வா, இன்னைக்கு என் கூட வந்து சாப்பிட்டுக்கலாம்ல. இல்லடா, புருஷன் சாப்பிட்ட மீதி சாப்பாடை தான் சாப்பிடணும். இது என்னடா இன்னைக்கு புதுசாக இருக்கு. சரி சரி போ. நீயா? ஏன் இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வரலாம்ல. இவர் தான் நம்ம கதையோட காவிய தலைவன் ஆபிரகாம். ஆனால் இவர் செல்ல பேர் முனுசாமி. அட, இன்னைக்கு வேலை ஜாஸ்திடி. சரி, சோறு போடு, சீக்கிரம் போடு, பசிக்குது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கப்பா, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா. ஏய் ம் ஏய் முனியம்மா, என்ன? நீ சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல. இந்தா நீயும் சாப்பிடு. எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்கிறேன்ல. முதல்ல நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். பசிக்கல. இல்லைன்னா நானும் சாப்பிடுவேன். பசிக்கலன்னா விடு. இந்தா நீ சாப்பிடலாம், நானும் சாப்பிட மாட்டேன். நீ அப்படியா? வச்சுக்க போ. சரி. ஏய் வைடி வைடி வைடி, பசிக்குதுடி. இந்தா சோறு போடு. மோர் போடுறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அச்சச்சோ, ஆமாம், அது ஒன்றும் இல்லைம்மா. வேலை நிறையா இருந்துச்சா, ரொம்ப பசியாக வேற இருந்துச்சா, அதான் நான் வேக வேகமாக சாப்பிட்டேன். சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆமாம், இவ்வளவு சாப்பிடாம இருக்கிறதாவது. இப்பதானே வந்தீங்க, எங்க போறீங்க? ஒரு மாத்திரை வாங்கணும், வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. இந்தா மரியா, சாப்பிடு. என்ன இது? நீ பசியா இருப்ப, சாப்பிடலன்னு தெரியும். நான் வேற மீதி வைக்காம சாப்பிட்டேனா. சரி சரி, கையை கழுவிட்டு சாப்பிடு. தாத்தா சரி சரி, நீங்கள் சாப்பிட்றீங்க, நான் அப்புறமேட்டு. அன்பு வா, வந்து உட்காரு. சரி, நான் வருவேன். ஆனால் வந்து உட்காந்தும் பழம மாட்டேன். சரி சத்தியம் வாடா.
டேய், எப்படிடா இருக்கா என் பொண்டாட்டி? ஆ? ம் எல்லாம் நல்லா தான் இருக்கா. என்னது? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. அன்பு, யாரையாச்சும் உட்கார வச்சு புலம்புனாதான்ப்பா மனசு நிம்மதியாக இருக்குது. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? சரி, அந்த கிழவி எப்படி லவ் பண்ணீங்க? டேய், அவள் கிளவி இல்லைடா, என் இதய கனிடா. ஒரு நாள் அக்டோபர் 10 ஒரு வேலையாக போயிருந்தேன். அவளை முதல்ல பஸ் ஸ்டாண்டில் தான் பார்த்தேன். நல்லா வாடாமல்லி கலர் புடவையை கட்டிக்கிட்டு சும்மா தலைக்கு புழக்குன்னு என் முன்னாடி வந்து நின்று, இந்த பஸ்ஸு மார்க்கெட் போகுமான்னு கேட்டா. நான் உடனே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அதுக்கு அவள் ஒரு முறைச்சிட்டு போயிட்டா. தூரமாக போய் என்னை பார்த்து ஒரு சிரிச்சிட்டு ஓடிட்டா. அப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த இதயம் அப்படியே இங்கே போயிடுச்சு. அடா போக தாத்தா, இவ்வளோ பேசுறீங்க, அப்புறம் ஏன் அவங்கள திட்டுறீங்க? டேய், திட்டுறேன்னா அதெல்லாம் செல்லமாக திட்டுறதுடா. யார் மேலே நமக்கு அதிகமாக கோவம் வருதோ அவங்க மேலே தான்டா அதிகமாக பாசமும் வரும். ஒவ்வொரு திட்டலுக்கு பின்னாடியும் ஒரு காதல் இருக்குடா. பிடிச்சவங்க கிட்ட பாசமாக பேச நேரத்தை விட காரணமே இல்லாமல் சண்டை போட்டுட்டு அதுக்கு சமாதானம் பண்ணுற நேரம் தான்டா அதிகம். ஆமாம், நானும் பார்க்குறேன். என்ன 2 பேரும் பேசாமையே சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன மலரும் நினைவுகளா? டேய், 2 காதலிக்கிற இதயத்துக்கு நடுவில் வார்த்தைகளே தேவையில்லடா. டேய், நான் அவகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்குற காதலனா இல்லைடா, சாப்பிட்டுன்னு ஊட்டி விடுற புருஷனா இருக்கேன்டா. பார்த்துக்கோன்னு சொல்கிற காதலனா இல்லைடா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிற புருஷனா இருக்கேன்டா. கண்ணில் கனவுகள் சுமக்கிற காதலனா இல்லை, நெஞ்சில் அவளை சுமக்கிற புருஷனா இருக்கேன்டா. எல்லாத்தையும் விட அவள் அழகை ரசிக்கிற காதலனா இல்லைடா, அவளை அழகா ரசிக்கிற புருஷனா இருக்கேன்டா. ஐயோ தாத்தா, இதுவா உங்களை பேச வைக்குது? சரி, இவ்வளோ பேசுறீங்களே, இதை வெளிப்படையாக அவங்ககிட்ட காமிக்கலாம்ல? சரி, இவ்வளோ சொல்கிறீங்களே, எத்தனை தடவை உங்களை அவங்க குடிக்காதீங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அன்பு, வர செவ்வாய்க்கிழமை அவள் பிறந்த நாள்டா. அவள் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கா. அந்த மோதிரத்தில் கல் இல்லை, அதில் ஒரு கல் இருந்தால் அந்த மோதிரத்துக்கே அழகாயிடும். அதான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். அப்படியே அன்னையோட இந்த குடியையும் அவளுக்காக விட்டுறலான்னு இருக்கேன்டா. என்ன வெட்டி பேச்சு? வா தூங்குவா. நீ போய் தூங்குமா, நான் வரேன். ஏங்க, அன்புக்கிட்ட என்ன பேசுனீங்க? ஒன்றும் இல்லடி, சும்மாதான். ஏங்க இப்படி குடிக்கிறீங்களே, எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்வீங்க? ஏய் எனக்காக அழுவீங்களா? ஏய், என்னடி லூசு மாதிரி பேசுற? அமைதியா படு. போய நீ ஆகுது அழுவுறதா? யாரு நீ? நீ எல்லாம் நல்லா தான் இருப்ப, நல்ல சந்தோஷமா இருப்ப. ஐயிரண்டு மாதங்களா பெத்த மனம் போல இங்க வாடுறே நீ இல்லாம, சோறு தண்ணி கொள்ளாம. ஏ மரியா, தூங்கிட்டியாடி? என் இதயம் எனக்காக துடிச்சதை விட உனக்காக துடிச்சது தாண்டி அதிகம். அந்த அளவுக்கு நீ என் உயிராயிட்ட. உன் உயிர் போகிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என் உயிர் போயிடும். நானே செத்தாலும் என் சாவு உனக்கு தெரியாமல் பார்த்துக்குவேன். ஏன்னா நீ அந்த ஒரு நிமிஷம் கூட உன் கண்ணு கலங்காமல் இருக்கணும். இந்தா எல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் படுத்து தூங்கு. என்ன முடியுமா? நீனும் தூங்கலையா? இரு, நான் போய் படுத்துக்கிறேன் போ. எனக்கு தூக்கம் வருது.
என்னம்மா வேணும்? இது எவ்வளவு? 200 வரும். இது 120 வருமா? இது 400மா? இது எவ்வளவு? 320 வரும். இது உங்களுக்கு என்னதாம்மா வேணும்? கையில கட்டுவாங்கல்ல, வாட்சுக்கு கையில கட்டுவாங்கல்ல கயிறு. ஸ்டாப்பா? ஆ அதான். வாட்சை காமிங்க. இதாம்மா வரும். 250 ரூபா வரும். இம்புட்டு வேலையா? ஆமாங்கம்மா, கம்பெனி இது. அவ்வளோ காசு இல்லைங்களே என்கிட்ட. என்னம்மா இப்படி போடுறீங்க? உழைச்ச காசுங்க. என்னம்மா 100 ரூபா தான் இருக்கு. நாளைக்கு மீதி கொண்டு வந்து தரேங்க. அப்ராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. என்ன விஷயம்? இல்லை சேட்டு, என் மனைவி கையில் மோதிரம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம். அதுக்கு ஒரு கல் வேணும். ஓ, கல் வேணுமா? ஆமாம். இந்த கல்லை பாருங்க, நல்லா இருக்கும். அந்த மோதிரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மோதிரத்துக்கு ஏற்றபடி நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். எவ்வளோ இது? இது 500 ருபீஸ் ஆகும். என்ன அப்படி பார்க்குற? உள்ள வா. நல்லா வாடாமல்லி கலர் புடவை, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா இரு, நல்லா இரு. நான் உனக்கு ஒன்று வாங்கியிருக்கிறேன். நில். நானும் உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். இரு, நான் உனக்கு முதல்ல வாங்கியிருக்கிறேன். எங்க வாட்ச் எங்க? உன் மோதிரம் எங்க? நில்லு, நான் முதல்ல வாங்கியிருக்கிறேன். அது முதல்ல பாரு. நானும் உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன், அதையும் பாரு, பிரிச்சு பாரு. 2 மாதங்களா பெத்த மனம் போல இங்க வாடுறேனே. என்னது அது? சோறு தண்ணி கொள். நாளைக்கு மீதி கொண்டு வந்து தரேங்க. இல்லம்மா, உங்களை யாருன்னே தெரியாது, புதுசா வேற இருக்கீங்க. இந்தாங்க மோதிரம். இந்த மோதிரத்தை வச்சுட்டு கொடுங்க. என்னம்மா, வைங்கம்மா. இந்த மோதிரத்தை விட எனக்கு இதுதாங்க வேணும். சரி. எவ்வளோ இது? இது 500 ருபீஸ் ஆகும். அவ்வளோ காசு இல்லை சேட்டு, என் வாட்ச் தான் இருக்கு, இதை வச்சுட்டு. ஐயோ, என்ன அப்ரஹாம், வாட்சை வைக்க சொல்றீங்க? இல்லை, கல் தான் முக்கியம். சரி, எப்போ வாங்கிக்கிறீங்க? கூடிய சீக்கிரம் வாங்கிக்கிறேன் சேட்டு. சரி, ரைட்டு. சரி, ரொம்ப நன்றி சேட்டு, வரேன். வாங்க. சரி, இந்தா அதை விடு, இந்த பூவை புடி. ஏன் நீயே வச்சு விடு. கிழவிக்கு பாருடா ஒரு ஆசையா. ரெண்டு காதலிக்கிற இதயத்துக்கு நடுவில் வார்த்தைகளே தேவையில்லைங்க.